ஸோ ஹாயால மக்களே நம்ம நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்? ரோப்ளாக்ஸில் ஃப்ளிங் எ ஃப்ரெண்டுன்னு ஒரு கேம் ப்ளே இருக்குது. அந்த கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். நானும் என் தங்கச்சி சேர்ந்து பண்ண போகிறோம். என் தங்கச்சி வந்து அது இருக்க அந்த டிஎன் கிட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. கிட்ட போனது என்ன ஒரு பொண்ணு தூக்கி போட்டுருச்சு. மேலே என் தங்கச்சி ஒரு பொண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் கையில். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் கொஞ்ச நேரம். அங்கே மேலே என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் அந்த பையன் வந்து என்னை பிடிச்சிட்டான். நான் அவனை பிடிச்சிட்டு போயிட்டு தண்ணியில் தூக்கி போடலாம். சரி மேலே இருந்து தூக்கி போகலான்னு பார்த்தா அவன் என்னை பிடிச்சி விட்டுன்னு தான். சரி மேலே போகலான்னு பார்க்கர்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஒழுங்காக எனக்கு பேலன்ஸே பண்ணல. அப்படின்னு நான் கீழே விட்டுட்டேன். இது பாருங்கள், அவனை வச்சு தான் ஏறி போகலான்னு பார்த்தேன். அவன் நின்று குதிக்கிறான். அங்கே போகிறான் இங்கே போகிறான். சரி இவனை வச்சு என்ன பண்ணுறது கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். இந்த வீடு மேலே தான் வச்சு நான் ஏறி போவேன். நானே இந்த இவனை தூக்கி போட்டால் தான் என்னால் அந்த வீட்டிலே போக முடியும். அதனால இவனை சுற்றி தூக்கி போட்டு நான் அந்த நேரம் அந்த வீட்டில் இறங்கி மேலே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அந்த வீட்டை தூக்கிட்டு மேலே போகிறேன். மேலே பாருங்களேன் சுற்றி இருக்குது. மேலே வந்தால் இங்கே 2 பேருக்கு சண்டை நடக்குது. இங்கே ஒரு க்ளோனுக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை நடக்குது. க்ளோனை காணோம். நானும் திரும்பி பார்க்குறேன். பார்த்தா அது என் மடை மேலே நின்றுட்டு இருந்திருக்கு. அப்புறம் நானும் அதை பிடிக்கலான்னு பார்த்தேன். பிடிச்சேன் ஆனால் விட்டுட்டேன் தெரியாமல். அப்புறம் இங்கே அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சைடில் ஒருத்தனை பார்த்தேன். ஆனால் நான் அவனை கண்டுக்காமல் விட்டுட்டேன். இங்கே பாருங்க, ஒருத்தர் என்ன போட்டில் வந்து இன்னொருத்தர் என்ன சண்டை போட்டுக்கிறானுங்க. ஒரே அலப்பறையாக போச்சு இந்த கேமில். இப்போ இன்னொரு ஒயிட் கலரில் வந்து நான் பிடிக்க பார்த்துச்சு. நான் ஓடிட்டு இருந்தேன். திருப்பி என்கிட்டே வந்துச்சு. நான் தவிச்சு போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஃபுல்லாக கூத்து தான் நடக்குது. இங்கே எதுவுமே பண்ண முடியல. நான் என் தூக்கி அடிக்குது. ஒரு போட்டை தூக்கி மடையில் தூக்கி போடுறது. பாருங்க, நான் அந்த போட்டை பிடிச்சிக்கிட்டேன். என் தங்கச்சி பறந்து போயிட்டா இல்லை. சரி நான் அந்த வயலில் கரையை பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்க முடியல. சரி இங்கே போட்டில் ஏசிருக்கு, அதை பிடிச்சி தூக்கி போடலான்னு பார்த்தா அந்த போட்டை அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ணிக்குது. அப்படியே இப்படின்னு போய் நானும் என் தங்கச்சி தூக்கி போகலான்னு பார்த்தா நானும் சேர்ந்து கொண்டுருவோம் போல. அவ்வளோ வெயிட் ஆகுது அந்த போட்டு. சரி நானும் ஓகே கார்னர் போய் தான் தூக்கி போட முடியும்னு பார்த்தா கார்னர் போனாலும் அந்த போட்டு வரவே இல்லை. சரி அந்த வெள்ளக்கார பொண்ணு வச்சு தூக்கி போடுவோம் போர் அடிக்குதுன்னு இங்கே எழுத்துட்டு வந்தால் அந்த வெள்ளக்கார பொண்ணு வரவே இல்லை. என்னடான்னு பார்த்தா லேக் லைட்டாக அதை அங்கேயே நின்று சுற்றிட்டு இருந்துச்சு. நானும் சரி தூக்கி கீழே போடலான்னு பார்த்தா கீழே உள்ள நான் அந்த பொண்ணும் உள்ளலை நானும் உள்ளலை. அது திருப்பி அதுக்கும் எனக்கு சண்டை நடந்துச்சு. திருப்பி அதை சத்தம்லாம் கேட்டுச்சு. டொம்முன்னு தூக்கி போகிற மாதிரி. திருப்பி பார்த்தா நான் போட்டை பிடிச்சி தூக்கி நான் அங்கே சுற்றினுக்கிறேன். எங்கே ஒருத்தன் பார்த்தா பேக்கன் வந்திருந்தா. அவன் பேக்கன்னே பேரே வச்சு நான் தூக்கி வச்சுட்டான் என்னை வெளில. இங்கே பார்க்கர் பண்ணலான்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி பார்க்கர் பண்ணும்போது கீழே விட்டேன். சரி யோசிக்காமல் திருப்பி போயிட்டேன். ஏன்னா பேக்கன் என்னை தூக்கி போட்டான். அந்த ஒரு காண்டில் தூக்கி திருப்பி மேலே ஏறினேன். அப்போ அந்த சைடில் அது சரி. அப்புறம் இந்த வீட்டில் ஏறி போயிடலாம். நீங்கள் வீட்டில் ஏற வீடு எனக்கு சதி பண்ணுது இப்போன்னு பார்த்து அதை பின்னால் போயிட்டு ஏறினேன். அப்புறம் ஏறினேன். அப்புறம் பொறுமையாக தூக்கிட்டு மேலே போகிறேன். இங்கே வந்து இப்போதைக்கு ஒரே அந்த போட்டில் இருக்கிறதா தூக்கியே போட முடியல. அந்த போட்டில் இருக்க தூக்கி போட்டால் மட்டும் போதும். என் தங்கச்சி சண்டை போட்டுக்கிறேன். நானும் இழுக்கிறேன் வருது. ஆனால் அவள் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி மேலே தூக்கிட்டு போய் வச்சிட்றா. இவங்கள இவ்வளோ தூரம் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. இவங்க இதெல்லாம் கேப்புன்னு சைட்லேருந்து ஒரு பொண்ணு மேலே ஏறி வந்துச்சு. சரி அந்த பொண்ணை பிடிச்சி தூக்கி போடலான்னு பிடிச்சிட்டேன். அவள் தான் தூக்கி கீழே கரைச்சிட்டேன். இப்போ தான் அந்த பொண்ணை நான் கீழே பார்த்தேன். அதுவும் மேலே வந்துட்டு இருக்கு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் தூக்குறோம். ஆனால் அவள் அந்த பக்கம் போகிறேன், நான் இந்த பக்கம் போகிறேன். அதனால் சரியாக தூக்க முடியல. பாருங்க பேர் ஏதோ போட்டுருந்துச்சு. பேர் வேறு தெரியல எனக்கு சரியா. இந்த போட்டிலேருந்து அந்த கயிறு எடுத்ததுக்கப்புறம் தான் அவள் தூக்கி போட முடியாது தெரிஞ்சிச்சு. சரி நானும் அங்கேயே தூக்கி போட்டு பார்த்தா திடீர்னு பேக்குன்னு வந்துட்டான். சரி இதை இங்கேருந்து எப்படி விட்டு நம்ம போய் பேக்கரை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே விட முடியல. கிளிச் ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே போட்டே தான் பிடிச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் வேறு கீயை போட்டு அழுத்திட்டு வந்திருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அந்த கீயை மாற்றிட்டு தூக்கி போடலான்னு பார்த்தா வேறு இன்னொருத்தன் என்ன மாதிரியே ஒருத்தன் வந்துட்டான். சரி அவனை எதனா பண்ணுவான் போலன்னு நினச்சான். என் தங்கச்சி என்ன அவன் கூட சண்டை போட்டுக்கிறான். அவன் என்ன ஹேக்கர் போல். இதை பாருங்க ஹேக்கர். இதை பாருங்க இந்த வேலைக்கார பொண்ணு வேறு ஆனவனா வந்துடுது. அந்த பொண்ணை சேர்த்து இந்த போட்டோட தூக்கி போடலான்னு பார்த்தா இந்த நேம்லெஸ் அந்த பேர் வச்சுருக்க பொண்ணை வந்து தூக்கியே அடிக்க முடியல. நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இங்கே என்ன ஒருத்தர் பார்த்துனுங்கிறான் பக்கத்தில் நின்று பேக்கன். இவன் தான் திருப்பி என்னை பிடிச்சி தூக்கி வச்சிட்டான். நான் அந்த போட்டை பிடிச்சிட்டு அந்த போட்டு கீழே பார்த்து கீழே வர மாட்டேங்குது. சரி என்னடா இவனுங்க கடுப்பேற்றினா மேலே போய் அந்த பேக்கரை முதல்ல தூக்கி அடிக்கலான்னு மேலே இந்த வீட்டில் ஏறுறேன். வீட்டில் ஏறி திருப்பி இந்த வீடு தான் தூக்கிட்டு போனேன். திருப்பி இங்கே அந்த வீடு வந்துட்டுருக்கு. திருப்பி அந்த வீட்டில் ஏறி தலை தட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டி தள்ளி போய் மேலே ஏற வந்தால் இன்னும் அந்த போட்டில் இருக்க பொண்ணு அங்கே தான் இருக்குது. அங்கே பாருங்க இவன் என்ன மாதிரியா இருப்பானா. இவன் ஹேக்கர். அந்த வெள்ளைக்கார பொண்ணை கூட பிடிச்சிச்சே. இப்போ நானும் அந்த இவனை சேர்ந்தா இந்த வெள்ளைக்கார பொண்ணை பிடிச்சி தூக்கி அடிப்போம் வெளில. பாருங்க அவன் ஹேக்கர் எப்படி பறந்துனுக்கிறான் பாருங்களேன். பார்த்தீங்களா ஹேக்கர் பாருங்க. நான் விட்டுருவேன். சரி நீ எதனா பண்ணிட்டு போப்பா நான் விட்டு இவ்வளோ வந்து பார்த்தா போட்டில் கை வச்சு அவள் கையை வச்சு பிடிச்சிட்றான் அந்த போட்டை. அதை தூக்கியும் போட முடியல, ஒன்றும் பண்ண முடியல என்னால். அப்புறம் தான் மூஞ்சிக்கிட்ட வந்து நானும் சரி உட்காரலான்னு பார்த்தா உட்கார முடியல. மேலே பேர் பார்த்தா நேம்லெஸ்ன்னு இருக்குது. என்னடா நேம்லெஸ்ன்னு பேர் வச்சு போட்டு இப்படியா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி நான் இப்படி அங்கங்கே ஆடிட்டு நான் அந்த பேக்கரை நான் பிடிச்சிட்டு சரி தண்ணியில் தூக்கி போகலாம் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு தண்ணியில் போட்டு நானும் சேர்ந்து விட்டுட்டேன். அவன் மேலே இருக்கிறான், நான் கீழே இருக்கேன்.
ஸோ கைஸ் இந்த கேம் பிளேயோட வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். இதோட பாட்டு வேணா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் போடுவேன், அது வேறு விஷயம். ஓகே கைஸ், உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.